என்னப்பா காலம்பரல இருந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். அவ ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறா. ஒருவேளை அவ ஃபோனை வீட்ல வச்சுட்டு வந்திருக்கலாம். அவன் ஏன் இன்னும் வரவே இல்ல? காலம்பர 7 மணிக்கே வரதா சொன்னான். மேபி அவன் ஏதாவது தப்பான பஸ் எடுத்து வந்திருப்பானோ? இதே மாதிரி நம்ம நிறைய பேசுவோம் தெரியுமா? இதெல்லாம் நம்ம எப்படி இங்கிலீஷ்ல பேசுறது அப்படின்னு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோல யூசேஜ் ஆஃப் should have, would have, could have, must have பார்த்தோம். எப்படியெல்லாம் நம்ம அதை பயன்படுத்தணும், அதோடைய யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுலயே பாத்தீங்கன்னா இன்னும் 2 யூசேஜ் இருக்கு. அதாவது மே ஹாவ் அண்ட் மைட் ஹாவ். மே ஹாவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், மைட் ஹாவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுவுமே பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம பேசும்போது நம்ம சொல்லுவோம். எந்தெந்த சூழ்நிலைகள்ல நம்ம இதை சொல்லலாம், எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மே ஹாவ். இப்போ மேஹாவோடைய யூசேஜ் என்ன அப்படின்னா, அதை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு ஸ்பெகுலேஷன், ஒரு யூகம், அவ்வளவுதான். மேபி அவ பஸ்ஸை மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். மேபி அவ போனை மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்திருந்திருக்கலாம். அவ கோவிலுக்கு போயிருந்திருக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம யூகிப்போம் இல்லையா? ஒரு சில யூகத்தின் அடிப்படையில நம்ம சொல்றது தானே ஒழிய அது கன்ஃபார்மா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அன்சர்டனிட்டி, நிச்சயம் இல்லாத தன்மை, அது நடந்திருக்கலாம் அல்லது நடக்காமையும் இருந்திருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஒரு யூகத்தின் அடிப்படையில நம்ம பேசுறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க, அவங்க ஃபோனை எடுக்கவே இல்லை. அப்போ உங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றாங்க, மேபி அவ ஃபோனை வீட்லயே மறந்து வச்சுட்டு அவ ஆஃபீஸ் வந்திருக்கலாம், அதான் உன் ஃபோனை எடுக்கல. இதை எப்படி சொல்லலாம்? இதோடைய ஸ்ட்ரக்சரும் என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் பிளஸ் மே ஹாவ் பிளஸ் V3, தட் மீன்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த verb. அவ்வளோதான். She may have forgotten her phone at home. She may have forgotten her phone at home. என்ன அர்த்தம் அப்படின்னா, அவ மொபைலை வீட்லயே மறந்து வச்சிருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு இப்ப ஏதாவது டவுட் வருதா? நம்ம லாஸ்ட் வீடியோல குடாவ் பார்க்கும்போது கூட வந்திருக்கலாம், போயிருக்கலாம், சொல்லியிருக்கலாம் அப்படிதானே பார்த்தோம் அப்படின்னு. ஆனா குடாவோட யூசேஜ் வேற, மேஹாவோட யூசேஜ் வேற. குடாவ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, they have the ability to do in the past. பாசிபிலிட்டி, ஒருத்தவங்களால ஒரு விஷயம் செஞ்சிருக்க முடியும், ஆனாலும் அவங்க செய்யல. I could have called you அப்படின்னா, என்னால உனக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்க முடியும், நான் உனக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்கலாம், ஆனா பண்ணல. அது பாசிபிலிட்டி, பாஸ்ட்ல அதை பத்தி நம்ம பேசுறது. இது ஸ்பெகுலேஷன், ஒரு யூகம், அவ்வளவுதான். மேபி நடந்திருக்கலாம், நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல இல்லாமையும் இருந்திருக்கலாம். அதுக்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு, ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதா? கிளியர் தானே? She may have forgotten her phone at home அப்படின்னா, அவ போன்ல வீட்லயே வச்சுட்டு, போனை வீட்லயே வச்சுட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இப்ப பாருங்க, இன்னொரு சென்டென்ஸ். இப்போ உங்க ஃப்ரெண்டு வரதா இருந்தது. நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டு வரவே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு, உங்ககிட்ட சொல்றாரு, மேபி அவன் ஏதாவது தப்பான ஒரு பஸ்ஸை எடுத்துருந்துருக்கலாம், அதனாலதான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு போல இருக்கு, மேபி ஏதாவது தப்பான ஒரு பஸ்ஸை எடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி சொல்லலாம்? He may have taken the wrong bus. He may have taken the wrong bus அப்படின்னா தவறான ஒரு பேருந்தை எடுத்துருந்துருக்கலாம். ஸோ பாருங்க, சப்ஜெக்ட் may have பிளஸ் V3 verb. அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டா அப்ளை ஆகுதா? என்னோட சாவியை நான் கார்லயே வச்சுட்டு வந்திருக்கலாம். இதை எப்படி சொல்லலாம்? என்னுடைய சாவியை நான் கார்லயே வச்சுட்டு வந்திருக்கலாம். I may have left my keys in the car. I may have left my keys in the car. அதாவது என்னுடைய சாவியை நான் கார்லயே வச்சுட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு யூகத்தின் அடிப்படையில நம்ம சொல்றதுதான். மேபி அது நடந்திருக்கலாம், இல்ல நடக்காமையும் இருந்திருக்கலாம். ஒரு 50-50% பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான். அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. இப்போ ஏதோ ஒரு விஷயம் நீங்க டேலி பண்றீங்க, அதை நீங்க போட்டு பார்க்கும்போது ஏதோ ஒரு கால்குலேஷன் மிஸ் ஆகுது. ஏன் இதை நம்ம எப்படி பார்த்தாலுமே இது டேலி ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அதுக்கப்புறமா உங்க கொலீக் ஒருத்தர் சொல்றாரு, அவங்க ஏதாவது கணக்குல ஏதாவது தவறு செய்திருக்கலாம். மேபி அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, ப்ராபபிலிட்டி 50-50% இருக்கு. அவங்க சொல்றாங்க, அவர் ஏதாவது கணக்குல அவங்க கணக்குல ஏதாவது தவறு செய்திருக்கலாம். இதை எப்படி சொல்லலாம்? They may have made a mistake on the calculation. They may have made a mistake on the calculation. மேபி அவங்க கால்குலேஷன்ல ஏதாவது தவறு பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா மே ஹேவ நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு? மே ஹேவ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாவே ஒரு ஸ்பெகுலேஷன் தான்.
ஓகேவா? அடுத்து நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூசேஜ் ஆஃப் மைட் ஹேவ். மைட் ஹேவ் உடைய யூசேஜ் என்ன அப்படின்னா மே ஹேவ் மாதிரி தான் மைட் ஹேவும் நடந்திருக்கலாம் இல்ல நடக்காமையும் இருந்திருக்கலாம். ஆனா மே ஹேவை கம்பேர் பண்ணும்போது அதோடைய பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. அதோடைய அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது இன்னுமே ரொம்ப கம்மி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் புரியுதா? எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராகவே ஒரு ஐடியா வரும். இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் மைட் ஹாவ் பிளஸ் V3 verb பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது வந்து கான்ஸ்டன்ட் தான், காமன் தான் எல்லாத்துக்குமே. இப்ப பாருங்க, இப்போ வந்து உங்களுடைய ஸ்டாஃப் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு வந்து காலேஜுக்கு வந்து இன்னும் வரவே இல்லை. அவங்க யூஸ்வலாவே பாத்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு வந்து கரெக்டா அவங்க வந்து காலேஜுக்கு ஆன் டயத்துக்கு வந்துருவாங்க. அப்போ அவங்க அன்னைக்கு வரவே இல்லை. அப்போ இன்னொருத்தவங்க கேக்குறாங்க, என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அவர் அப்படியே கன் டயத்துக்கு சொன்ன மாதிரி வந்துருவாரே, ஏன் வரவே இல்லை அப்படின்னு. அப்ப இன்னொருத்தவங்க சொல்றாங்க, ஒருவேளை அவர் வந்து யூனிவர்சிட்டி போயிருந்திருக்கலாம். ஆனா அதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி தான், ரேர் பாசிபிலிட்டி தான். ஏன்னா அவர் எப்போதுமே கரெக்டா வரக்கூடிய நபர். யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடிய தேவைகளும் அவ்வளவா இருக்காது. வராததுனால மேபி அது கொஞ்சம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு ஒரு 30% வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க சொல்லலாம், he might have gone to the university. he might have gone to the university. அவர் பல்கலைக்கழகம் சென்றிருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. அவள் முன்பே வீட்டை விட்டு போயிருக்கலாம் அல்லது சென்றிருக்கலாம். அவள் முன்பே வீட்டை விட்டு கிளம்பி இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? ஈஸி தானே இந்த ஸ்ட்ரக்சர், நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாமா? She might have left home earlier. She might have left home earlier. Subject might have, then leave, left, left, V3 form left. ஓகேவா? she might have left home earlier அப்படின்னா அவள் முன்பே வீட்டை விட்டு கிளம்பி இருந்திருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இன்னும் லாஸ்டா ஒரே ஒரு சென்டென்ஸ் பாருங்க. இப்போ அவர்கள் வீட்டை காலி செய்திருக்கலாம். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஆனா அவங்க காலி செஞ்சிருப்பாங்கன்னு உங்களால அவ்வளவு உறுதியாலாம் சொல்ல முடியாது. மேபி வந்து செஞ்சிருந்திருக்கலாம், பாசிபிலிட்டி இருக்கு, ஆனா ரேர் பாசிபிலிட்டி தான். அப்ப நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா they might have vacated the house. அவங்க வீட்டை காலி செஞ்சிருந்திருக்கலாம். ஸோ அர்த்தம் they might have vacated the house அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு கிளியரா புரியுதா? மே ஹேவ் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம், மைட் ஹேவ் எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு. மே ஹேவ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெகுலேஷன், ஒரு யூகத்தின் அடிப்படையில நம்ம பேசுறது தான். பாசிபிலிட்டி இருக்கலாம் இல்ல இல்லாமையும் இருக்கலாம், ஒரு 50-50 பாசிபிலிட்டி, அவ்வளவுதான். மைட் ஹேவ் அப்படிங்கிறது மே ஹேவை கம்பேர் பண்ணும்போது பாசிபிலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி. அந்த அன்சர்டனிட்டி இன்னுமே அதோட லெவல் வந்து கொஞ்சம் கம்மி தான் மைட் ஹேவ்க்கு. இதுதான் இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ். இப்போ நம்ம பார்த்த இந்த மே ஹேவ் மைட் ஹேவ் இந்த சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கக்கன் ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பிடிஎஃப் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அந்த சென்டென்சஸ்லாம் நீங்க வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதே மாதிரி நிறைய நம்ம ப்ரீவியஸா பார்த்த வீடியோவா இருக்கட்டும், இப்போ பார்த்த வீடியோவா இருக்கட்டும், இந்த குட் ஹேவ், வுட் ஹேவ், ஷுட் ஹேவ், மே ஹேவ், மைட் ஹேவ், மஸ்ட் ஹேவ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் ஃபார்ம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா could have been, should have been, would have been, might have been, இதே மாதிரி எல்லாம் நீங்க நிறைய சென்டென்சஸ் பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி வர சென்டென்சஸ்லாம் நம்ம எங்க பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம், அதோடைய ரீசன் என்ன, மீனிங் என்னவா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம டீடைல்டா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். I hope this video is very useful to you. Share and subscribe our video for getting further notification. Press bell button.